அன்பின் வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 17ஆம் அதிகாரம், என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். என்னாகமம், அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவருடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். அப்பொழுது நான் தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்விட செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. யாருடைய வாழ்க்கை? ஏன் வாழ்க்கையை துளிர்விட செய்ய விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். நான் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, நான் தெரிந்து கொண்டனுடைய கோல் துளிர்க்கும். சொல்லுங்க, நான் தெரிந்து கொண்டனுடைய கோல் துளிர்க்கும். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார். எப்படி தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உங்களை அறிந்தேன், உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிர்க்கும் என்றால், முதலாவது மனிதனுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசேவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ மரத்தின் இலை அது வாயில் இருந்தது. அப்ப வேதம் சொல்லுகிறது, பூமியை ஆண்டவர் அழித்த பிறகு, பூமியை ஆண்டவர் சபித்து தன்னுடைய நியாய தீர்ப்பை கொடுத்த பிறகு எல்லாம் அழிந்து போயின. சொல்லுங்க, எல்லாம் அழிந்து போயின. வாய்த்திறந்து சொல்லுங்க, எல்லாம் அழிந்து போயின. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அழிந்து போன சூழ்நிலையிலே நாம் இருக்கலாம், எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு மரத்தை துளிர்விட செய்தார். அதுதான் ஒலிவ மரம். அல்லேலூயா. எந்த மரம்? ஒலிவ மரம். எக்காரணத்திலும் அழிவை சந்திக்காத ஒரே ஒரு மரம் ஒலிவ மரம். ஏனென்றால் அந்த ஒலிவ மரத்தின் விசேஷம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் அழிந்து போயிருந்தாலும், எல்லாம் முடிந்து போயிருந்தாலும், ஆண்டவரால் துளிர்விட செய்ய வைக்க அவரால் மாத்திரம் முடியும். யாரால் முடியும்? அவரால் மாத்திரம் முடியும். அவர் துளிர்விட செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, மோசேவின் நோவாவின் மூலமாக தேசத்திற்கு ஒரு பெரிய அழிவு வந்தது. அந்த அழிவிலிருந்து எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டது, எல்லாம் அழிந்து போனது. ஆனால் ஒன்று மாத்திரம் அழியவில்லை, நோவாவும் அவருடைய குடும்பமும் அழிந்து போகவில்லை. அப்ப எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்ததென்று நினைத்தாலும், வேதம் சொல்லுகிறது, ஒளிவ இலையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அதை ஒளிர வைக்க என்னால் முடியுமே. ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் சரி, துளிர்விட செய்வதற்கு அவரால் முடியும். யாரால முடியும்? சொல்லுங்க, என்னை துளிர்விட செய்ய அவரால் முடியும். ஏன்னா நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னை பட்டு போவதற்காக தெரிந்து போகவில்லை, அழிந்து போவதற்காக தெரிந்து போகவில்லை, என்றைக்கும் அவருடைய ராஜ்யத்தின் நித்தியமாய் இருப்பதற்கு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட விதம் இந்த உலகத்தின் எண்ணங்களை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய யோசனைகளை காட்டிலும் அவைகள் பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நான் அவர்கள் தீர்க்கத்தை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு
நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான். அப்ப வேதம் சொல்லுகிறது மலருவான் அப்படின்னா இங்கும் ஆண்டவர் துவக்கத்தை கொடுக்கிறார். யாருக்கு துவக்கத்தை கொடுக்கிறார் என்றால் அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான் என்றால் ஒரு புதிய துவக்கம் அவனுக்கு உண்டாகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். ஏனென்றால் அது எப்பேற்பட்ட நிலையிலே இருந்தாலும் சரி, அதை வளர செய்வதற்கு, அதை ஒளி வீச செய்வதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். யாரால் முடியும்? அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா தேவன் தான் ஒரு இரவிலே ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியும், ஒரு இரவிலே ஒரு மனுஷனை தோற்றுவிக்க முடியும், ஒரு இரவிலே ஒரு மனுஷனை அழிக்கவும் முடியும். ஏன்னா அதான் வேதம் சொல்லுங்க. அப்ப வேதம் சொல்கிறது அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். ஆண்டவர் இங்கு துளிர்விட செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் பட்டு போய் இருந்தாலும் சரி, அதை மலர செய்வதற்கு என் தேவனால் மட்டும்தான் முடியும். என் தேவனால் ஒருவர் மாத்திரம்தான் அதை சாத்தியப்பட வைக்க முடியும். ஏனென்றால் அவர் பூக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயா 27 அதிகாரத்தில் ஆண்டவர் இங்கு ஒரு அதிசயமான ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிப்போம். ஏசாயா 27 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூ பூத்து காய்த்து உலகத்தை பலனினால் நிரப்பும் நாட்கள் ஒரு ஆண்டவர் சொன்னாரு. இங்கும் யாக்கோபு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய துவக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் புதிய துவக்கத்தை கொடுத்து அந்த புதிய துவக்கம் எங்கே ஆண்டவர் நிறைவு செய்கிறார் என்றால் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறும்போதுதான் அது நிறைவாக முடிகிறது. அப்ப நீங்களும் நானும் இந்த இடத்திற்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை உண்டாக்குறவர்கள், உலகத்துக்கே ஆசீர்வாதத்தை உண்டாக்குறவர்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அதான் சொன்னாரு, உன் மூலம் பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் மூலம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் வேர்பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். என்னைக்கு வரும்? எப்ப ஆண்டவர் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த நாளிலே கர்த்தர் அதை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு இரவிலே எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத அதிசயமான காரியத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு கதையை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 17 அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 17 அதிகாரம் 23வது வசனம். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அது கொம்புகளை விட்டு கனிந்தது, மகிமையான கேதுருவாகும், அதன் கீழே சகல விதமான பட்சிதாரிகளும் தங்கி. அடுத்தது வாசிங்க. அப்பொழுது அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தின. ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கும் சொல்லுகிறார், நான் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்க. அந்த புதிய துவக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளது. யாராருக்கு? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் ஆண்டவர் நாட்டுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அது தேவனுக்கு பிரியமான காரியம். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை மலர செய்கிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 9 அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் இங்கு ஒரு மனிதனை குறித்து சொல்றாரு. அந்த மனிதன் ஆரோனத்தான் இருக்கிறார். வாசிப்போம். எபேசியர் 9 அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 9 அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 9:4.
அதிலே ம் பொன்னால் செய்த ம் தூப கலசமும் ம் முழுவதும் பொதிக்கப்பட்ட ம். உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. ம். அந்த பெட்டியிலே அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் பெட்டியும் அங்கு இருந்தது. அப்ப வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை எங்கு வைத்து மலர செய்கிறார் என்று சொன்னால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்ப வேதம் சொல்லுகிறது, எங்கு இவைகள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னால், தேவ சமூகத்தில். எங்கு சொல்லுங்க, எங்கு? தேவ சமூகத்தில். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாராக இருந்த ஆரோனின் கோல் துளிர்விட்டது. அப்ப நாம் துளிர்விட வேண்டிய இடம் எது என்றால், தேவனுடைய சமூகம். நாம் எங்கு வந்தால் நம்முடைய வாழ்க்கை துளிர்விடும் என்றால், தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்விட செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் உலகத்தில் இருக்கிற எங்கு ஓடினாலும் நம்முடைய வாழ்க்கை பட்டு போகும். உலகத்துக்குள் எங்கு ஓடினாலும் நம்முடைய வாழ்க்கை மாயமற்றதாய் மாடும். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவர் சொல்கிறார், தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்முடைய வாழ்க்கை துளிர் விடுகிறது மாத்திரமல்ல, பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து நாம் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறவராய் இருக்கிறோம். அப்ப என் வாழ்க்கை எப்பேற்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் சரி, ஒருவரால் என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு உங்க வாழ்க்கை பட்டு போய் இருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை பிரயோஜனமற்றதா இருக்கலாம். இன்றைக்கு உங்க வாழ்க்கை எல்லாராலும் வெறுக்கப்படுகிற வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட வாழ்க்கையை அண்ணாளுடைய வாழ்க்கை துளிர்விட செய்த அவராலே முடியுமானால், நம்முடைய வாழ்க்கையும் துளிர்விட செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நாம் வந்து அமர வேண்டிய இடம் தேவ சமூகம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, அது பட்டு போனதா இருக்கலாம், காய்ந்து போனதா இருக்கலாம், மக்கி போனதா இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாததா இருக்கலாம், எல்லாம் முடிந்து போன வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் அதிலும் கர்த்தர் ஒலிவ மரத்தை துளிர்விட செய்வதற்கு அவரால் முடியுமானால், இன்றைக்கு உங்க வாழ்க்கை எப்பேற்பட்டதா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது உங்க வாழ்க்கை துளிர்விட செய்யும். உங்களுக்கு ஒரு மதுரமான வாழ்க்கையை துவங்கி வைப்பதற்கு இயேசு வல்லவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுவதற்கு இயேசு ஒருவர் போதுமானவராயிருக்கிறார். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கானாவூர் திருமண வீட்டுக்கு இயேசு வந்தபோது திராட்சரசம் இல்லை என்று கேள்விப்பட்ட போது தண்ணீரை மதுரமான திராட்சரசமாக இயேசு மாற்றுவார். ஆனால் உங்க வாழ்க்கையும் கசப்பு நிறைந்ததா இருக்கலாம், உங்க வாழ்க்கையும் வெறுமையானதா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில எல்லாமே தீமையானதா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, மதுரமாய் மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு. மதுரமாய் மாற்றுவதற்கு ஆண்டவரிடத்தில் வல்லமை உண்டு. அந்த மதுரம் அநேகருக்கு பிரயோஜனத்தை உண்டாக்குவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். எப்ப இது நடந்தது தெரியுங்களா? இயேசு கிட்ட வந்த போதுதான் பிரச்சனை இயேசு கிட்ட வந்துச்சு. இயேசு அந்த பிரச்சனையை மதுரமா மாற்றினா. உங்க பிரச்சனை வந்து சேர வேண்டிய இடம் தேவ சமூகத்தில் உங்க பிரச்சனை வந்து சேரணும்.
உங்கள் கூக்குரல் வந்து சேர வேண்டிய இடம் தேவ சமூகமாக இருக்கணும். உங்கள் மன பாரங்கள் வந்து சேர வேண்டிய இடம் தேவ சமூகமாக இருக்கணும். உங்கள் இறுதிய கொந்தளிப்பு வந்து சேர வேண்டிய இடம் தேவ சமூகமாக இருக்குமானால் அந்த தேவ சமூகத்தில் வைக்கப்பட்ட ஆரோருடைய கோல் துளிர்விட்டு எழுந்தது போல உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரால் துளிர்விட செய்ய முடியும். நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை அழிஞ்சு போயிருச்சு, வாழ்க்கை பாழா போயிருச்சு, பிசாசனவை எல்லாமே என் வாழ்க்கையில செஞ்சிட்டான்னு சொல்லி நீங்க இருதயத்தில் புலம்பினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை துளிர்விட செய்வதற்கு, அதை மதுரமாய் மாற்றுவதற்கு என்கிட்ட வல்லமை உண்டு, என்கிட்ட வல்லமை உண்டு. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாறாவா இருந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றின தெய்வம். உங்க வாழ்க்கை மாறாவா இருக்கா? உங்க நினைவெல்லாம் மாறாவா இருக்கா? ஆண்டவர் சொல்லுகிற அதை மதுரமாக மாற்றுவதற்கு இன்றைக்கும் நான் ஜீவனுள்ளவராக இருக்கிறேன், நான் அதை செய்வதற்கு பாத்திரவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எங்க கேட்கும் தெரியுங்களா? உலகத்தில் சுத்திக்கிட்டு இருக்கும் போது அல்ல, தெரு தெருவா போகும்போது அல்ல, தேவ சமூகத்துக்கு வரும்போது. எலியா தேவனுடைய பர்வதத்தில் ஏறின போது கர்த்தர் எலியாவிடத்தில் தீர்க்கமாய் பேசினார். உங்க பிரச்சனையை தீர்க்கிற ஒரே ஒரு இடம் அது தேவ சமூகம் ஒன்று மட்டும்தான் என்பதை எக்காரணத்திலும் மறந்து போயிடாதீங்க. ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பரலோக தகப்பனே, எங்களை இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மோசேவின் ஆண்டவரே, நோவாவுடைய நாட்கள்ல எல்லாமே அழிந்து போனது, ஆனால் ஒளிவ இலை அழிந்து போகாமல் திரும்ப தலைத்து எழுப்பினது போல உடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் அழிந்து போயிருந்தாலும், எல்லாவற்றிலும் சிதைக்கப்பட்டிருந்தாலும், ஒளிவ மலையை, ஒளிவ மரத்தை துளிர்விட செய்தது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை துளிர்விட செய்கிற நாட்களுக்குள் நீங்க கொண்டு வந்திருப்பதற்காக நன்றி. அந்த துளிர் விட்டு எழும்பும் போது அது அநேகருக்கு பயனுள்ளதாய் நீரே மாற்றும்படி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த துளிர் விடுகிற அனுபவம், அன்றைய துளிர் விடுகிற அனுபவம், அன்றைய ஏசாயா 11:1 சொல்லது போட்டு அது கிளை எழும்பி செழிக்கும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிளை எழும்பி செழிக்கிற நாட்களுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய எல்லா வாழ்க்கையும் செழிப்பாய் மாறுபடி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் உண்டாக்குற சத்ருவின் கிரியைகள், அன்றைய எரிச்சல் உண்டாக்குற பிசாசின் கண்ணிகள், பிசாசின் கண்ணிகள், மனிதனுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை செழிப்பு அடைவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே.